வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். ஓட்டு கேட்டு வரும்போது ஒருவராவது அண்ணாமலையை செருப்பை கழற்றி அடிப்பார் என்றும், மதுரையில் பாஜகவினர் ஒருவர் கூட வேஷ்டி கட்டி நடக்க முடியாது என்றும் விசிக நிர்வாகி ஒருவர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் திருமாவளவனுக்கு எதிராக அண்ணாமலை பேசியதை அடுத்து விசிக நிர்வாகிகள் வீடியோ மூலம் மிரட்டல் விடுத்து வருகின்றனர். பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளை மேயர் பிரியாவிடம் மக்கள் பிரதிநிதிகள் அளித்த 610 மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 3 ஆண்டுகளாக மாநகராட்சி உயர் அதிகாரிகளின் மேஜையில் தூங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை என மக்கள் பிரதிநிதிகள் குழம்பி போயிருக்கின்றனர். இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோல்ட்ரிப் உள்ளிட்ட 3 வாய்வழி இருமல் மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தங்கள் நாடுகளில் இந்த மருந்துகள் புழக்கத்தில் இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகள் உயிரிழப்புக்கு கோல்ட்ரிப் மற்றும் ரீலைஃப் உள்ளிட்ட 3 வாய்வழி இருமல் மருந்துகளே காரணம் என கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நிவாரணமாக கொடுத்த 50,000 ரூபாய்க்கான காசோலை பணம் கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முகநூல் மூலம் வீடியோவில் பேசிய திருமாவளவன், ஒவ்வொரு மாவட்ட செயலரும் தலா 10,000 ரூபாயை கட்சி வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும், பணம் இல்லாமல் காசோலை திரும்பிவிட்டது என்ற நிலை வரக்கூடாது என்று திருமாவளவன் பேசியுள்ளதால் செக் செல்லுபடியாகுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் மட்டுமே ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ள 2 மணி நேரம் தவிர மற்ற நேரங்களில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகள் மற்றும் சரவெடிகளையும் தவிர்க்க வேண்டும் எனவும், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் அருகில் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.